Hi everyone, this is Dr. Nisha. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, என்னால் எந்த ஒர்க்லையும் ஃபோக்கஸ் பண்ண முடியல, என்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ என் மைண்ட் ஃபுல்லாக ப்ரெஷராக இருக்குது. ஸோ நான் எந்த வேலை ஸ்டார்ட் பண்ணாலும் என்னால் முழுமையாக முடிக்க முடியல. ஸோ மண்டக்குள்ள ஏதோ ஓடிட்டே இருக்க மாதிரி இருக்குது. சம்திங் ஸ்டிமுலேஷன் கிடைக்குது, மறுத்து போகுது, அதிகமாக இச்சிங் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா பிரச்சனைக்குமே அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஏன் ஃபர்ஸ்ட் பிரெயினோட ஃபங்க்ஷன் கம்மியாகுது, ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட லிவர் வந்து நம்ம பிரெயினோட ஃபங்க்ஷனை அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஏன் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு லிவருக்கு போக பிளட் வந்து என்ன டாக்ஸின்ஸ், கெட்ட ரத்தம் வந்து தேங்க ஆரம்பிக்கும். ஸோ நம்மளோட பிளட் சர்க்குலேஷன் வந்து ப்ராப்பராக இல்லாமல் இருக்கும்போது நமக்கு லிவருக்கு போகக்கூடிய பிளட் கனெக்ஷன் வந்து ப்ராப்ளம் ஆகும். ஸோ அதனாலதான் நமக்கு வந்து என்ன அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஃபீல் பண்ணும். ஸோ இதுக்கு வந்து அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட 2 மிடில் ஃபிங்கர் இருக்குல்ல, ஸோ இதை டெய்லியும் இப்படி ப்ரெஷர் கொடுக்குறோம். ஸோ இப்படி ப்ரெஷர் ஒரு டெய்லி 5 மினிட்ஸ் நீங்கள் கொடுத்துட்டே வர உங்களோட பிரெயினோட ஆக்டிவேட் ஆகுறது வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். இன்னொன்று இந்த தம் ஃபிங்கர் வச்சு இந்த தம்ல வந்து ப்ரெஷர் கொடுக்கும். ஸோ இப்படி கொடுக்கறது 2 பாயிண்ட்ஸ் கொடுக்கறது மூலயமா உங்களுக்கு வந்து பிரெயினோட ஃபங்க்ஷன் நல்லா அதிகமாக இருக்கும். ஸோ எனக்கு மெமரி லாஸ் ஆகுது, என்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, என்னால் படிக்க முடியல, எனக்கு ஃபோக்கஸ்டாக படிக்க முடியல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா, இந்த 2 ஐப்ரோஸ் நடுவில் இங்கே இருக்க அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கலாம். ஸோ இது மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிரெயினோட ஸ்டிமுலேஷன் நல்லா இருக்கும்.